ஓகே. பிஜிபியில் ஐபிஜிபி, இபிஜிபி அப்படிங்கிறது எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கமாண்ட் வைஸாக பார்த்துருந்தோம். அதில் நீங்கள் ப்ராப்பராக ரெக்கமெண்டட் வே என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா பிஜிபியில் வந்து லூபேக் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு எப்படி வந்து ஓஎஸ்பிஎஃப்ல நம்ம வந்து லூபேக் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி பிஜிபிலையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பிஜிபியில் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஐபிஜிபி எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், இபிஜிபி எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வரையும் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்து வைப்போம். அதை நீங்கள் தரவை பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரிபியூட்ஸ் இருக்கு பாருங்களேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம வந்து ஃபயர்வாலில் இதை வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே. இப்போ நம்மகிட்ட வந்து 2 ரவுட்டர் இருக்குது. ஒரு ரவுட்டருக்கு நான் கொடுக்க போகிற ஐபி அட்ரஸ் 192.168.1.1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து 192.168.1.2. நெக்ஸ்ட் 2 ரவுட்டருக்கும் லூபேக் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சிக்ஸ் டாட் சிக்ஸ் டாட் சிக்ஸ் டாட் சிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ரவுட்டரோட லூபேக் இன்டர்ஃபேஸ். 5.5.5.5 அப்படிங்கிறது இந்த ரவுட்டரோட லூபேக் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஜிபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஐபிஜிபி அப்படின்னா என்னது? 2 பேரோட அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரும் சேமாக இருக்க போகுது. ஹண்ட்ரட் ஹண்ட்ரட். ஸோ 2 இதுலையுமே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி லாஸ்ட்டாக வேணா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த ரவுட்டரை வேணாலும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம்? R6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் லூபேக் 1 L1. இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ரெடி பண்ணுறேன். ஐபி அட்ரஸ் வந்து 666.255.255.255.255. அடுத்து வந்து ஒரு ஃபிசிக்கல் போர்ட் இருக்கு. இன்டர்ஃபேஸ் E0/0 ஐபி அட்ரஸ் 192.168.1.1 255.255.255.0 நோ செட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஜிபியை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிஜிபியை கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர் அப்படிங்கிறத நமக்கு டைரெக்டாக கரெக்டான அந்த ஃபிசிக்கல் போர்ட்டோட ஐபி அட்ரஸை நெய்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் போர்ட்டை வந்து நெய்பர்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம வந்து லூபேக் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்களேன், அந்த ஐபி அட்ரஸை நம்ம வந்து நெய்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறோம். அப்படி சொன்னால் வந்து நெய்பர் வந்து ஃபார்ம் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கிறோம், அதனால 2 சைடுமே ஐபி அட்ரஸ் வந்து ரெடி பண்ணி முடிச்சுக்கிறோம். கான்ஃபிக் டி router interface loopback 1 IP address 5.5.5.5 interface E0/0 IP address 192.168.1.2 ஓகே. ஸோ இப்போ பிஜிபி வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ரவுட்டர் பிஜிபி 100 2 பேருக்குமே அட்டானமஸ் வந்து 100ல் இருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியோட ரவுட்டர் இல்லைன்னா ஒரே ஐஎஸ்பியோட ரவுட்டர்னு அர்த்தம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கம்பெனி அப்படின்னா ஆக்சுவலாக நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க. நான் ஒரு ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுறீங்க. அதே மீனிங் 2 பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்போ சில இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட சில இன்ஃபர்மேஷனை கேட்டால் நானும் சொல்லுவேன். இதில்
இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் நார்மலாக பிஜிபி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் பாருங்களேன். இந்த எல்லா கான்ஃபிகரேஷனும் பிஜிபி நீங்கள் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதே வந்து இருக்குமே தவிர நீங்கள் ஆக்சுவலாக சிசிஎன்பியில் போய் படிக்கும்போது மட்டுமே உண்மையிலே பிஜிபியோட பர்பஸ் என்ன, பிஜிபி மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரினா நமக்கு தெரியும். ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கான்செப்ட் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறோம். ரெண்டு பேரும் வேறு வேறு கம்பெனி அல்லது வேறு வேறு ஐஎஸ்பினா சில இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம், சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் நம்ம வந்து நெய்பரை வந்து ஃபார்ம் பண்ணுறது லூபேக் இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ரெக்கமெண்டட், அப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஓஎஸ்பிஎஃப்ல லூபேக் இன்டர்ஃபேஸை என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து ரவுட்டர் ஐடியா கொடுக்குறோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஸோ அந்த பர்பஸ் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. ஓகே. ரவுட்டர் பிஜிபி 100. இப்போ நெய்பர், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், R5ல இருக்கோம். நெய்பர் அப்படின்னா 6.6.6.6 அவரோட ரிமோட் ஏஎஸ் 100. அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு நெட்ஒர்க் வந்து 5.5.5.0 இல்லைன்னா 5.5.5.5 மாஸ்க் 255.255.255.255. அதாவது R5 ரவுட்டரில் உள்ள இந்த லூபேக் இன்டர்ஃபேஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். 192.168.1.0 மாஸ்க் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காம விட்டுறலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. அடுத்து எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R6 ரவுட்டர் பிஜிபி 100 நெய்பர் R6ல இருக்கோம். இப்போ நமக்கு நெய்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ள லூபேக் இன்டர்ஃபேஸ் ரிமோட் ஏஎஸ் 100. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணேன் பாருங்களேன். அப்போ ரெடி பண்ணும்போது நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நமக்கு வந்து நெய்பர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஒரு சைடு பிஜிபியை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு செகண்ட் சைடு வந்து நீங்கள் பிஜிபியை கான்ஃபிகர் பண்ணும்போது நெய்பர் யாருன்னு சொன்ன உடனே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து என்ன வந்துடும், நெய்பர் வந்துடும். இப்போ நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர் அப்படிங்கிறது வராது. ஓகே. ஸோ மற்ற கான்செப்ட் ஃபுல்லாக நம்ம முடிச்சுக்கிறோம். நெய்பர் யாருன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். நெட்ஒர்க் 192.168.1.0 இன்னொரு நெட்ஒர்க் லூபேக் இன்டர்ஃபேஸில் உள்ள நெட்ஒர்க் 6.6.6.6 மாஸ்க் 255.255.255.255. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போத்தையும் ஒரு அதாவது ப்ரீவியஸாக உள்ளதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஐபிஜிபியாக இருந்தால் கம்பல்சரியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் கப் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கமாண்டையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அதையும் சேர்த்து கொடுக்குறோம். ஒருவேளை அதனால வராமல் இருக்கோ அப்படிங்கிறதுக்காக. நெய்பர் இப்போ R6ல இருக்கீங்க 5.5.5.5 நெக்ஸ்ட் ஹப் செல்ஃப் அப்படிங்கிற கமாண்டை R6ல கொடுத்துட்டோம். அதே மாதிரி எங்கே வரோம், R5க்கு போகிறோம். R5லையும் போயிட்டு நெய்பர் R5க்கு நெய்பர் யார் 6.6.6.6 நெக்ஸ்ட் ஹப் செல்ஃப். ஓகே. ஸோ இப்போவும் கொடுத்துட்டோம். இப்போவும் என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிபியில் நெய்பர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலை. இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம்னாலும் பார்ப்போம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிபியில் நெய்பர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தியரி இருக்குது. அந்த தியரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நீங்கள் லூபேக் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நெய்பர் வந்து ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கமாண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதில். அது என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நெய்பர் 6.6.6.6 R5ல இருக்கும். அப்டேட் சோர்ஸ்னு கொடுத்து நீங்கள் லூபேக் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த லூபேக் இன்டர்ஃபேஸோட நேமை கொடுக்கணும். லூபேக் இன்டர்ஃபேஸ் L1 அப்படின்னு கொடுத்தோம்ல அந்த L1 நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு நெய்பர் 5.5.5.5 சரி. இதையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது கொடுத்தாலும் இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. ஓகே.
ஸோ ஆக்சுவலாக இந்த கமாண்ட் ஒன்று கொடுக்கணும். இந்த கமாண்டை நான் இப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கான்ஃபிகரேஷனை நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கமாண்டை கொடுக்குறேன். சரி, இல்லைனாலும் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த கமாண்டை ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். கொடுத்த பிறகு நெய்பர் வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ R6 எங்கே இருக்கும், சாரி R5ல் என்ன செஞ்சுருக்கேன், நெய்பர் R5ல் கொடுத்துருக்கேன். நெய்பர் வந்து 6.6.6.6 லூபேக் இன்டர்ஃபேஸ் L1 அப்படின்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி R6க்கு போகிறேன். R6ல இருந்து நெய்பர் வந்து 5.5.5.5 அப்டேட் சோர்ஸ் லூபேக் 1 இப்போ கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக இவ்வளோதான் கமெண்ட்ஸ். கொடுத்துட்டாலும் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்பர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் சோர்ஸ் லூபேக் 1 அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஏன் வந்து நெய்பர் வந்து ஃபார்ம் ஆகலை, செகண்ட் கண்டிஷன். இது உங்களுக்கு தரவா தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன கிளாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பிஜிபியை ஸ்டார்ட் பண்ண பாருங்களேன், அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிமெம்பரில் இருக்கணும். அதனால் நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். R1, R2, R3, R4 அப்படிங்கிற 4 ரவுட்டர் இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐபிஜிபி. ஸோ இப்போ உங்களுக்கு எண்டு டு எண்டு வந்து கம்யூனிகேஷன் நடக்கணும். R1லேருந்து R2லேருந்து R3லேருந்து R4. R1 வந்து R4ல் இருக்கிற நெட்வொர்க்கை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாருமே அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர், சேம் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க, R1லேருந்து R2 அப்படிங்கிறத நெய்பராக வந்து கொடுப்பீங்க. இதுக்கு நான் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐபிஜிபியில் ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது R1 கொடுக்குற இன்ஃபர்மேஷனை R1 வந்து R2க்கு கொடுக்குதுன்னா R2 என்ன செய்யாது, R3க்கு கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R1க்கும் R2க்கும் நெய்பர் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். R1லேருந்து R3க்கு நீங்கள் டேரெக்டாக வந்து நெய்பர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R1லேருந்து ஒரு கேபிள் போட்டு R3யை கனெக்ட் பண்ணி நெய்பர் வந்து கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா ரவுட்டர்லையும் ஓஎஸ்பிஎஃப் அப்படிங்கிறத ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் R1லேருந்து R2 நெய்பராக கிரியேட் பண்ணிக்கலாம், R1லேருந்து R3 நெய்பராக கிரியேட் பண்ணிக்கலாம், R1லேருந்து R4 நெய்பராக கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா, இதுக்கு வீக்கில் நம்ம பார்த்த கிளாஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூபேக் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு ரவுட்டராக கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறம் R6 அப்படிங்கிற ரவுட்டர், அதுக்கப்புறம் R5 அப்படிங்கிற ஒரு ரவுட்டர், அதுக்கப்புறம் லூபேக் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ரவுட்டர். ஸோ இப்போ நீங்கள் வந்து லூபேக் இன்டர்ஃபேஸை நெய்பராக வச்சுருக்கீங்க. 6.6.6.6 அப்படிங்கிறது இங்கிட்ட உள்ள ஐபி அட்ரஸ், 5.5.5.5 அப்படிங்கிறது இங்கே உள்ள ஐபி அட்ரஸ். நீங்கள் இந்த லூபேக் இன்டர்ஃபேஸை இவருக்கு நெய்பராக கிரியேட் பண்ணலாமே தவிர, நீங்கள் யாருக்கு நெய்பராக கிரியேட் பண்ண முடியாது, இவருக்கு நெய்பராக கிரியேட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரவுட்டரில் ஓஎஸ்பிஎஃப் அப்படிங்கிறத ரன் பண்ணணும். லூபேக் இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, லாஜிக்கலான வந்து லைன் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ உங்களோட 2 ரவுட்டர்லையும் ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ்பிஎஃப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே நெய்பராக வந்து ஃபார்ம் ஆவாங்க இதில். ஸோ அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இதை சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக என்னென்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு தேவையான எல்லா கான்ஃபிகரேஷனும் ரெடி பண்ணிட்டோம். அப்டேட் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதுசாக ஒரு கமெண்ட் பார்த்துருக்கோம், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. எவ்வளவு கமெண்ட், அதாவது பிஜிபிக்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டிங்க. பட் நெய்பர் வரல. இதுக்கு நான் என்ன ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓஎஸ்பிஎஃப் அப்படிங்கிறத நீங்கள் ரன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் போர்ட்டில் உள்ள ஐபி அட்ரஸை நெய்பராக கொடுக்கல, லூபேக் இன்டர்ஃபேஸில் உள்ள ஐபி அட்ரஸை நெய்பராக கொடுத்ததுனால ஓஎஸ்பிஎஃப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ R6ல் ரவுட்டர் OSPF 1, அடுத்து நெட்வொர்க் R6ல் 2 நெட்வொர்க் இருக்கு, 6.6.6.6. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்டு கார்டு மாஸ்க்கு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஏரியா அப்படின்னு கொடுப்பீங்க. இன்னொரு நெட்வொர்க் 192.168.1.0,
0.0.0.255 ஏரியா 0. ஸோ இதே மாதிரி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R5க்கு வரும். ரவுட்டர் OSPF1 நெட்வொர்க் 5.5.5.5 0.0.0.0 ஏரியா 0 இன்னொரு நெட்வொர்க் 192.168.1.0 0.0.0.255 ஏரியா 0. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுட்லையுமே ரெண்டு நெய்பர்ஸ் வரும். ஒன்று வந்து OSPF வழியாக ஒரு நெய்பர் வரும், BGP வழியாக ஒரு நெய்பர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா BGP வழியாக வர நெய்பராவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஏன் வரல? டைம் எடுக்குதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து லோடிங் ஃபுல் அப்படின்னு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? OSPF வழியாக நெய்பர் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன நெய்பர் வருது? BGP வழியாக நெய்பர் வருது. ஸோ இவ்வளவு ரெடி பண்ணாதே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர் அப்படிங்கிறது வருது. இப்போ நான் இந்த இடத்துல ஷோ ரன் அப்படின்னு போட்டு பிஜிபிக்கான கமாண்ட்ஸ்னால் என்ன இருக்குது, நீங்கள் வந்து ஐபிஜிபி அப்படிங்கிறத ரெடி பண்ண போகும்போது எது எல்லாம் ரெக்கமெண்டட் அப்படி நீங்கள் வந்து லூபேக் இன்டர்ஃபேஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னென்ன வந்து ஐபிஜிபிக்காக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிரும். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R6 அப்படிங்கிற ரவுட்டரில் இருக்கோம். ஸோ R6 ரவுட்டர்லேருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸை நெய்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எங்கே இருக்குது? நெய்பர் கொடுத்தாச்சு. செகண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? ஐபிஜிபியாக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் ஹப் செல்ஃப் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போத்தே வந்து நெக்ஸ்ட் ஹப் ஐபி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்டேட் சோர்ஸ் லூபேக் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் பாருங்களேன். இது என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ப்ளஸ் OSPF வந்து எதுக்கு ரெடி பண்ணனே அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். OSPF நீங்கள் ரெடி பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கேபிள் போடணும். பட் லூபேக் இன்டர்ஃபேஸ்க்கு நடுவில் கேபிள் போட முடியாது. அதனால கம்பல்சரியாக நீங்கள் OSPF-ஐயோ EIGRP-யோ அல்லது RIB-ஐயோ நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணியே ஆகணும். ஓகே, இந்த இடத்துல அப்டேட் சோர்ஸ் லூபேக் 1னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் R6 ரவுட்டர் இருக்கு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி கான்ஃபிகர் அதாவது லூபேக் இன்டர்ஃபேஸை வச்சு கான்ஃபிகர் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். R6 ரவுட்டரில் நீங்கள் என்ன கமாண்ட் கொடுத்துருப்பீங்கன்னா நெய்பர் 192.168.1.2ன்னு கொடுத்துருப்பீங்க. இந்த ஃபிசிக்கல் போர்ட்டை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இப்போ கொடுத்து முடிச்சதும் என்ன செய்யும்னா R6ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கு பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R5க்கு வந்து பாஸ் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது யாரா இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த R6 இருக்கு பாருங்களேன், அதில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு பாருங்களேன், அந்த போர்ட்டு தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். இந்த போர்ட் நெய்பர்னு கொடுத்துட்டியே, ஆட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 100ன்னு கொடுத்துட்டியே. R5 என்ன செக் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், R5 வந்து என்ன செக் பண்ணும்னா இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது யாரு அப்படிங்கிறத பார்க்கும். கொடுத்தது யாரு அப்படின்னா இவருக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கார் பாருங்களேன், அவர் தான் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கும். 192.168.1.1 அவர் தான் வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து இதை என்ன செஞ்சிடறேன்னா இது இப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நான் இந்த இடத்துல டைப் பண்ணியே வந்து காட்டிடுறேன், அப்போ தான் வந்து புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? R6 அப்படிங்கிற ரவுட்டர் எடுத்துக்கிறோம். R6ல் நீங்கள் லூபேக் இன்டர்ஃபேஸை விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் தான் கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நெய்பர் 192.168.1.2 ரிமோட் AS
100 அப்படின்னு நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போ இதே சைடு R5 சைடு நீங்கள் என்ன செய்வீங்க, இதே மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க. R5ல என்ன கொடுப்பீங்க, நெய்பர் கொடுத்துருவீங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா R6 இருக்கு பாருங்களேன், இந்த இன்ஃபர்மேஷனை R5க்கு வந்து சென்ட் பண்ணும்போது எப்படி சென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக சென்ட் பண்ணும். அதோட டைரக்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கு பாருங்களேன், அந்த இன்டர்ஃபேஸ் வழியாக சென்ட் பண்ணும். அந்த இன்டர்ஃபேஸ் யாரு, E0/0. அந்த இன்டர்ஃபேஸோட ஐபி அட்ரஸ் என்னது, 192.168.1.1. ஓகே, இப்படி தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை R5க்கு வந்து கொடுத்துருக்கோம். R5 என்ன செக் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன், ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து R6 வந்து எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்களேன், அதாவது 192.168.1.1 இவர் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இப்போ உங்கள் ரவுட்டரில் அவரைத்தான் நெய்பர்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. R5ல என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, நெய்பர் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, யார் இன்ஃபர்மேஷன் கொண்டு வராரோ அவரைத்தான் நீங்கள் வந்து நெய்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்னாத்தே என்ன செஞ்சுக்கிறோம், அதாவது அப்படி சொன்னாத்தே நெய்பர் வந்து கிரியேட் ஆகும். அதாவது மீனிங் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போறாரு, அந்த இன்ஃபர்மேஷனை R5 வந்து வாங்கும்போது அவரோட டேபிளில், அதாவது அவரோட பிஜிபியில் கொண்டு வரவரை நெய்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கிறோம்னா, நெய்பரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு போன கான்செப்ட்டுக்கு ஆன்சர் வந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது நெய்பர் அப்படிங்கிறது 5.5.5.5. இங்கே நெய்பர் அப்படிங்கிறது 6.6.6.6. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E0/0 அவரோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.1. ஸோ இப்போ இவர் தான் இந்த இன்ஃபர்மேஷனை இங்கே கொண்டு போகிறாரு. R5 என்ன செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தவர் எனக்கு நெய்பரா அப்படிங்கிறத செக் பண்ணும். நெய்பரில் என்ன கொடுத்துருக்கீங்க, 6.6.6ன்னு கொடுத்துருக்கீங்க. கொண்டு வந்தவரோட ஐபி அட்ரஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.1. அப்போ உடனே இது ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். ஆக்சுவலாக கொண்டு வந்தவர் இருக்கார்ல, அவரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ் நம்ம என்ன செய்கிறோம், நெய்பர்னு போட்டு திருப்பி இந்த ஐபி அட்ரஸை கொடுத்து அப்டேட் சோர்ஸ் லூபேக் 1 அப்படின்னு கொடுக்குற பாருங்களேன். ஆக்சுவலாக நீங்கள் ஃபிசிக்கல் போர்ட்டில் இருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை நெய்பர்னு எடுத்துக்கிறாதீங்க. நான் ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அவர் தான் ஆக்சுவலாக நெய்பர் அப்படிங்கிறத நம்ம எடுத்து ரவுட்டர்கிட்ட சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்பர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐபிஜிபியில் லூபேக் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் இவ்வளோ இது பண்ணணும். 3 கமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். மொத்தமாக வந்து அதையும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஐபிஜிபி அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா, நெய்பர் கமாண்ட் 1, அப்டேட் சோர்ஸ் லூபேக் அப்படிங்கிறது ஒரு கமாண்டு, ப்ளஸ் நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு கமாண்டு. இது போக கன்ஃபார்மாக ஓஎஸ்பிஎஃப்ஓ இஐஜிஆர்பிஓ நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யும், நெய்பர் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஃபைனலாக இதே இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஜிபியில் நீங்கள் வந்து லூபேக் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அந்த 2 ரவுட்டரையும் திருப்பி என்ன செஞ்சிடறேன், ஓகே. நான் இந்த கான்செப்டை ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரவுட்டரும் ஒரே கம்பெனி, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R5ம் R6ம் ஓஎஸ்பிஎஃப் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ R5ல நான் ஓஎஸ்பிஎஃப் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கு சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஓஎஸ்பிஎஃப்ங்கிற ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுறேன், நீங்களும் ஓஎஸ்பிஎஃப்ங்கிற ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். இது ரெண்டும் ஒரே கம்பெனியாக இருந்தால்.
இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெண்டு வேற வேற கம்பெனி இல்லை ரெண்டு வேற வேற ஐஎஸ்பி. அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா பிஜிபியோட இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஷேர் பண்ணுவீங்க. ஓஎஸ்பிஎஃப்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி இருந்தால் நம்மளால வந்து நெய்பர் வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை ரியல் டைமில் உண்மையிலே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நான் என்ன செஞ்சிடறேன், கான்ஃபிகரேஷன் ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்து முடிச்சிடுறேன். கான்ஃபிக் டி, அதாவது ரெண்டு ரவுட்டர்லையுமே எந்த கான்ஃபிகரேஷன் கிடையாது, ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிட்டோம். இன்டர்ஃபேஸ் லூபேக் 1 ஐபி அட்ரஸ் 6.6.6.6, இன்டர்ஃபேஸ் E0 பார் 0, ஐபி அட்ரஸ் 192.168.1.1, நோ செட். ஓகே, அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிபி அப்படிங்கிறத நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ரவுட்டர் பிஜிபி 100 நெய்பர் 5.5.5.5 ரிமோட் ஏஎஸ், அது வேறு கம்பெனி, அதனால் ரிமோட் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வந்து மாறுது. ஸோ நீங்கள் வந்து லூபேக் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன கமாண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நெய்பர் 5.5.5.5 அப்டேட் சோர்ஸ் லூபேக் 1. ரெண்டு பேரும் வேறு வேறு கம்பெனி, அதாவது ரெண்டு பேரோட அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் மாறுது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் அப் செல்ஃப்னு இருக்க பாருங்களேன் கமாண்ட், அதை வந்து கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா இபிஜிபிக்கு கொடுக்கக்கூடாது. அதையும் மெயினாக வந்து நோட் பண்ணிக்கிறங்க. ஐபிஜிபிக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் அப், இபிஜிபிக்கு கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் சோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கமாண்டு தான் இதோட முடிஞ்சுச்சு. ஸோ இதே மாதிரி நெட்வொர்க்கை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுவோம். நெட்வொர்க் 6.6.6.6 மாஸ்க் 255.255.255.255, இன்னொரு நெட்வொர்க் 192.168.1.0 முடிஞ்சு. அடுத்து R5க்கு போகிறோம். கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் லூபேக் 1 ஐபி அட்ரஸ் 5.5.5.5 இன்டர்ஃபேஸ் E0 பார் 0 ஐபி அட்ரஸ் 192.168.1.2 நோ செட். அடுத்து பிஜிபியை ரெடி பண்ணுறோம். ரவுட்டர் பிஜிபி, இவரோட அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 200, நெய்பர், நெய்பர் யாருன்னா லூபேக் இன்டர்ஃபேஸ், அவரோட அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 100. அடுத்து லூபேக் இன்டர்ஃபேஸை நீங்கள் வந்து நெய்பராக சொல்லியிருக்கிறதுனால கம்பல்சரியாக அப்டேட் சோர்ஸ் லூபேக் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன வராது அப்படின்னா எந்த சிச்சுவேஷன்லையும் இதுலேயும் அதே மாதிரி நெய்பர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. இப்போ என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதுலேயும் வந்து நம்ம ஓஎஸ்பிஎஃப் வந்து கிரியேட் பண்ணணுமா? ஏன்னா இப்போ லூபேக் இன்டர்ஃபேஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒரு ரவுட்டருக்குள்ளே இன்னொரு ரவுட்டர் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. இப்போ ஓஎஸ்பிஎஃப் வந்து யூஸ் பண்ணாலும் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 100ல் இருக்கிறவர் நான் ஓஎஸ்பிஎஃப் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்ல மாட்டார், கேட்டாலும் சொல்ல மாட்டோம். பிஜிபியோட இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து என்ன ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். R6 இருக்கார் பாருங்களேன், அவர் வந்து R5க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்னா ஷேர் பண்ணியிருப்பாருன்னா தன்னோட அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் என்ன, ஃபிசிக்கல் போர்ட் இருக்கு பாருங்களேன், இந்த போர்ட்டோட ஐபி அட்ரஸ் என்ன, லூபேக் இன்டர்ஃபேஸ் இருக்கு பாருங்களேன், அந்த போர்ட்டோட ஐபி அட்ரஸ் என்ன. இந்த 3 இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் யாருக்கு ஷேர் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா R5க்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. R5 என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 3 இன்ஃபர்மேஷனை அவர்கிட்ட இருக்கிற இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ ஓஎஸ்பிஎஃப்ஓ வேறு எதுவும் வந்து ரெடி பண்ணாலுமே அந்த இன்ஃபர்மேஷனை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண மாட்டாங்க.
நீங்க ஐபிஜிபியில் என்ன செய்யணும், சாரி இபிஜிபியில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கமாண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் இந்த இடத்துல. அந்த கமாண்டை நான் இப்போ கொடுத்துறேன். கொடுத்த பிறகு அது என்ன வந்து செய்யும் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா R5ல் இருக்கும். நெய்பர் நெய்பர் 6.6.6.6 இபிஜிபி மல்டிஹப் 2 அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்கணும். இந்த கமாண்டை லாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது கொடுத்தாலும் நெய்பர் வருதாங்கிறத பார்ப்போம். வராது இப்போதைக்கு. அதே மாதிரி என்ன செய்கிறோம், R6க்கு போகிறோம். R6ல் போயிட்டு நெய்பர் 5.5.5.5 இபிஜிபி மல்டிஹப் 2. ஓகே, இப்போ நெய்பர் வரல. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாட்டிக் ரவுட் அப்படிங்கிறது ஒன்று எழுதணும். இங்கே ஸ்டாட்டிக் ரவுட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கார் பாருங்களேன், அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனே போதும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நெய்பர் எப்படி வந்துச்சு, 6.6 அப்படிங்கிறது பாருங்களேன். இது வந்து ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டரில் நீங்கள் ஓஎஸ்பிஎஃப் அப்படிங்கிறத ரெடி பண்ணும்போதும், ஓஎஸ்பிஎஃப் அப்படிங்கிறத ரெடி பண்ணும்போதும், ஓஎஸ்பிஎஃப் என்ன செய்யும்னா அந்த டீட்டெயிலை இவருக்கு ஷேர் பண்ணும், இவருக்கு ஷேர் பண்ணும். அதனால இவங்க ரெண்டு பேரும் நெய்பரை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க இங்கே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டிங் ப்ரோட்டோகால் உண்மையிலேயே ஓஎஸ்பிஎஃப் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா, இது ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர். இப்போ இவர் வந்து இவரை ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன், உங்களுக்கு வந்து என்ன வந்துடும்னா நெய்பர் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் இந்த லூப் பேக் இன்டர்ஃபேஸ் இந்த ஐபி அட்ரஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்னா வேணும் அப்படின்னா, R5ல் இருக்கு பாருங்களேன், R5ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R5ட்ட எந்த நெட்வொர்க்கை நீங்கள் ரீச் பண்ண போறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன். இதை கம்பல்சரியாக R5 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R6க்கு கொடுத்துருப்பாரு. நான் வந்து லூப் பேக் இன்டர்ஃபேஸ் வந்து 5 தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து கமாண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, நெய்பர் அப்படிங்கிறது இந்த கமாண்டை கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை ரீச் பண்ணுறதுக்கு எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ரவுட் எழுதணும். R5லேருந்து எப்படி ரீச் பண்ணணும்னா, சாரி R6லேருந்து இந்த நெட்வொர்க்கை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இந்த வழியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து R5 ரீச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் R5 வந்து ஷேர் பண்ணியிருப்பார். என்ன ஷேர் பண்ணியிருப்பார், R5 வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது, நான் யூஸ் பண்ணுற லூப் பேக் இன்டர்ஃபேஸ் வந்து 5.5.5. ஸோ அதைத்தான் நீங்கள் வந்து நெய்பராக கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். நெய்பராக நம்ம கொடுத்துட்டோம். ரெண்டு பேரும் டைரக்ட் கனெக்டிவிட்டியாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்க பாருங்களேன். அப்போ ரெண்டு பேரும் டைரக்ட் கனெக்டிவிட்டியோட ஐபி அட்ரஸை நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நமக்கு இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிரும். இப்போ R6 வந்து இந்த நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு இந்த வழியாக போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து R6ல் எழுதணும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்டையும் இருக்குது. இப்போ அதை நம்ம ரெடி பண்ணுறோம். R6க்கு போகிறேன். ஐபி ரவுட் தெரியாத நெட்வொர்க் என்னது, 5.5.5.5. அதோட சப்நெட் மாஸ்க். அந்த நெட்வொர்க்கை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு எந்த வழியாக போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ரிவர்ஸாக, அதாவது R5ல இருந்து இந்த நெட்வொர்க்கை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஐபி அட்ரஸ் வழியாக வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் R5ல போய் எழுதணும். ஐபி ரவுட் 192.1, சாரி யாரை ரீச் பண்ண போகிறீங்க, 6666. அதோட சப்நெட் மாஸ்க், கேட்வே அட்ரஸ், ஐபி ரவுட்டர்னு கொடுத்துட்டேன், ஐபி ரவுட். இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிபியில் நெய்பர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ பிஜிபியில் இபிஜிபியாக வந்து நீங்கள் நெய்பர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது வந்து கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ரன் இதில் ஒரு கமெண்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் பிஜிபியில் நெய்பராக ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன செய்றீங்க, நெய்பர் கமெண்ட் கொடுத்துறீங்க. அவர் லூபேக் இன்டர்ஃபேஸாக இருந்தால் கம்பல்சரியாக
மல்டி ஹப் 2 அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணும். அப்டேட் சோர்ஸ் லூபேக் 1ன்னு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ரவுட் எழுதிக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் என்ன செய்யும், உங்களுக்கு நெய்பர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து அப்டேட் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியாச்சு. இபிஜிபியில் மல்டி ஹப் 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஆரம்பத்தில் பிஜிபிக்குன்னு ஒரு தியரியை நான் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஜிபி இதோட டிடிஎல் வேல்யூ வந்து 255, இபிஜிபி இதோட டிடிஎல் வேல்யூ வந்து 1. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், நிறையா ரவுட்டர்ஸ் இருக்கு. நீங்கள் இங்கேருந்து இங்கே வந்து நெய்பராக வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐபிஜிபியில் முடியும். டைரக்ட் கனெக்டிவிட்டியை தவிர இன்டைரக்ட் கனெக்டிவிட்டியை நீங்கள் நெய்பராக கொண்டு வரலாம். கொண்டு வரதுக்கு நீங்கள் எல்லா ரவுட்டர்லையும் ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை நெய்பராக வந்து வரலாம். ஆக்சுவலாக இப்போ நெய்பர் அப்படிங்கிறது இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன், இங்கேருந்து இவரை ரீச் பண்ணுறதுக்கு டிடிஎல் வேல்யூ வந்து 1, இங்கேருந்து இவரை ரீச் பண்ண 2, இங்கேருந்து இவரை ரீச் பண்ண 3, இங்கேருந்து இவரை ரீச் பண்ண 4. அதிகபட்சமான நம்பரே பார்த்தீங்கன்னா 255. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் 100 ரவுட்டர் 1000 ரவுட்டரை தாண்டி கூட ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எதில் ரீச் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா ஐபிஜிபியில் ரீச் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா அதோட டிடிஎல் வேல்யூ வந்து 255. ஆனால் இபிஜிபியில் முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர். இதை பொறுத்தவரை இபிஜிபியை பொறுத்தவரையும் நீங்கள் இங்கேருந்து யாரை ரீச் பண்ணணும், இவரை ரீச் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த இடத்துல மல்டி அப் 2னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்பிட்வீனில் 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரை தாண்டி போய் நீ ரீச் பண்ணு. அந்த கமாண்டை நீங்கள் கொடுக்கலைன்னா என்ன இருக்கும் அப்படின்னா டிடிஎல் வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். டிடிஎல் வேல்யூ 1னா இவர் இங்கேருந்து இதை மட்டுமே தாண்டி போவார், அதுக்கப்புறம் உள்ள நெட்வொர்க்கை ரீச் பண்ண முடியாது இங்கே. ஸோ இவருக்கு டிஃபால்ட்டாக டிடிஎல் வேல்யூ 1 இருக்கிறதுனால நெய்பர் வந்து டைரக்ட் கனெக்டிவிட்டியில் ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுனால நீங்கள் கம்பல்சரியாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டை கொடுத்தா மட்டும்தான் இபிஜிபியில் நெய்பர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஜிபி இபிஜிபி அப்படிங்கிறதுக்கான நீங்கள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பண்ணினீங்கன்னா, இதை நீங்கள் ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து இதை திருப்பி ரிப்பீட்டடாக பார்த்தா மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியும். நீங்கள் எந்த ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக இன்டர்வியூ அப்படிங்கிறதுல இது ஒரு கொஸ்டினாக வந்துடும். இல்லை நீங்கள் பின்னாடி பெருசாக வந்து நீங்கள் பெரிய நெட்வொர்க் இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா பிஜிபியும் ஓஎஸ்பிஎஃப் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது. இந்த லிங்க் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். திருப்பி நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோமா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குறோம்.